என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மனசில் இருக்கிறத மனுஷங்கிட்ட அப்படியே சொல்லிடணும்னு. ஏன்னா எப்போ என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாதுல்ல. நானும் என் மனசில் இருக்கிறத சொல்ல டைம் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இனிமேல் தான் சொல்லவே போகிறேன். ஸோ ஸ்பீக் யுவர் ஹார்ட் அவுட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். இதோ இது இது என் ஃபேவரெட். பசிச்சா மட்டும் இல்லை, என்னோடய சந்தோஷம் சோகம் எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் நான் இதாக சாப்பிடுவேன். இவன் என் ஃப்ரெண்டு. நான் எப்போல்லாம் ஹாஃப் பாயில் சாப்பிட்றனோ அப்போல்லாம் என் கூட இருக்க ஒரே ஆள். லேப் முடிஞ்சா வெயிட் பண்ண மாட்டியா? நேரம் இங்கே வந்துட்டேன். மச்சான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. சரி சொல்லு, எப்போலேருந்து? யார் அந்த பொண்ணு? நம்ம பேட்சா? நம்ம கிளாஸா? ஐயோ சொல்ல விட்றா. சரி சொல்லு. நம்ம கிளாஸ் தான். நம்ம கிளாஸா? அப்படி அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கா. சரி சொல்லு, யார்? தீப்திடா. தீப்தியா? அவளா? அவள் ஹாய் சொன்னாலே திரும்ப சொல்ல மாட்டாளே. அவள்கிட்ட போய் நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணி அவள் அதை ஓகே பண்ணி? இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கு தான் மச்சான் உன்ட்ட ஐடியா கேட்குறேன். ஏன்ட்ட ஐடியா? அட போடா, எனக்கு ரிஜெக்ஷனே ரிப்பீட்டில் ஆகும். ஏன்ட்ட போய் ஐடியா கேட்குற நீ? வேறு யார்டா நான் கேட்குறது? இதுக்கெல்லாம் ஐடியா தரணும்னா ஒன்று கமிட் ஆகிருக்கணும், இல்லை கமிட்டான கூடயே இருக்கிறவன். அவன் தான் கரெக்டு. அவன்கிட்ட ஐடியா கேட்டு சீக்கிரம் நீ ஆல்பம் போட்டுடலாம். அதை அப்படியே நெட்ஃப்ளிக்ஸில் விற்று காசு பார்த்துரு. எதுக்கு? அப்புறம் அவன் என்கிட்ட வந்து காப்பி பணம் கேட்கவா? போடா. அதை நீ செலக்ட் பண்ணிக்கப்பா. இது குமார். கிளாஸில் கமிட் ஆனவங்க எல்லாருக்கும் கேமராமேன் வேலை பார்க்கறனாலே இவனால கேம் குமார்னு கூப்பிடுவாங்க. என்னடா வர சொன்னீங்க? மச்சான், ராம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான். சூப்பரா, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? லவ்வெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கு நீ தான் மச்சான் அது பண்ணணும். அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். யார் என்னன்னு சொன்னால் தானே அதுக்கேற்ற மாதிரி ஐடியா கொடுக்க முடியும். நம்ம கிளாஸ் தான் மச்சான், தீப்தி. ஆ ஆ ஆமாம் மச்சான். என்னடா சைலண்ட் ஆகிட்ட? அந்த பொண்ணு வேணாண்டா. ஏன்டா? நீ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னா என்கிட்ட ஐடியா கேட்காத. அதான் கேட்குறான்ல, சொல்கிறா. அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு என் தங்கச்சிடா. உன் தங்கச்சியா? அது எப்படி ஒரே கிளாஸில் தங்கச்சி? அவள் என் சித்தி பொண்ணுடா, தூரத்து சொந்தம். ஆனால் நீங்கள் கிளாஸில் பேசி நான் பார்த்ததே இல்லையே. எங்கள் ரெண்டு ஃபேமிலிக்கும் சண்டை, அதான் பேசிக்கிறது இல்லை. மச்சான், செருப்பால் அடிப்பேன், போயிடு. மச்சான் 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 உட்கார்றா. தூரத்தில் இருக்க தங்கச்சிக்காக பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை மறந்துட்டல. இவனடா லாஜிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆமாம், ராம்க்கு என்னடா குறை? உன் தங்கச்சியை கட்டிக்க தகுதி இல்லையாடா? டேய், அதுக்கு இவனே பரவாயில்ல. டேய் மச்சான் மச்சான் போகாதடா. டேய் நில்றா. மச்சான், இந்த ஐடியா கேட்குறதுலாம் செட் ஆகாது. நாளைக்கு நேர்லேயே போய் சொல்லிடலாம். எப்படிடா? அட்டம் வைக்கலாம், நமக்கு என்ன புதுசாடா? ப்ரோ, சாரி ப்ரோ. நான் ப்ரப்போஸ் பண்ண வர சொன்னேன். எதுக்குலாம் இன்டர்வியூ போகிற மாதிரி வந்துருக்கு. பார்த்துக்கலாம் விட்றா. என்னத்தை பற்றி? மச்சான், இந்த பொண்ணு அதெல்லாம் நிற்கிது. பிஜிக்குள்ளே போட்டுக்குள்ளே போய் சொல்லு. போ ஆல் த பெஸ்ட். விடுங்கடா டேய். ஹாய். ஹாய். நான் அவங்கள ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். என்ன எதுக்குங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? அதாங்க எனக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதான் ஐ டேய் என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்க? ஏன்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? கிழிச்சா போ, ஆள் அங்கே போகிற அவள்கிட்ட போய் சொல்லு போ.
சொல்கிறா. அப்படியா? இரு வரேன். டேய் வா போகலாம், வா சீக்கிரம் வா. சந்தோஷம் அவனா வண்டிக்காரன் அடிச்சிட்டானா. தனுஷ் ஃபோன் பண்ணி சொன்னான், சீக்கிரம் வா போகலாம் வா. மச்சான், என்னடா? தீப்தி. என் மயிரே வெளில ஏறா. ஆக்சிடென்ட் என்ன வேலையாக இருக்கு ரோடு. இதுக்கு தானே வர சொன்னான். ஆக்சிடென்ட்னா அதுக்கான அறிகுறியே இல்லையே. அதான் நானும் பார்க்குறேன். சரி தனுஷ் கால் பண்ணு. ம். ஃபோன் எடுக்க மாட்றான். டேய் தனுஷ் உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னான். நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். ஏன்டா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மச்சான். டேய் நாளைக்கு தானே அவன் பர்த்டே. ஒரு சர்ப்ரைஸு. அது நைட்டு 12 மணிக்கு பண்ண முடியாது நைட்டு. இல்லை அப்போ நான் தூங்கிடுவேன். மச்சி ட்ரீட்டு. நான் சொல்கிற போகிறேன். சொல்கிறா குமார். ஹலோ டேய், ராம் இருக்கானடா? என்னாச்சு சொல்லு. டேய் ராம், தீப்தி இன்னும் 2 நாள் ஊருக்கு கிளம்புறாடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கான். இன்னும் 2 நாள் ஊருக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் திருப்பி வர மாட்டா. ஹாஃப் பாயில் சாப்பிட்லாமா? நாளைக்கு காசு சொல்லிடணும் சொதப்பாமல். ஹலோ மச்சான் சொல்லிட்டு நேராக கடைக்கு வந்துடு. ஆல் தி பெஸ்ட். சரி சொல்லிட்டு வரேன், வெய். அக்கா இன்னைக்கு என் மச்சான் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். 2 இல்லை 3 ஹாஃப் பாயிலாக போட்டுருங்க. ஆ மச்சான் என்னாச்சு? என்ன மச்சான் சொல்லிட்டியா? சொல்கிறா. மச்சான் ஹாப்பி பர்த்டே மச்சான். ட்ரீட்டு. தம்பி ஆஃப் ஆயில் ரெடி.